எல்லாரும் ஞானம் அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்தை அடைய முடியாதான், ஞானத்தை அறிய மட்டும்தான் முடியுமா? இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கனவு கண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கனவு தானா? நம்ம இன்னும் விழிப்பு அடையாததுனால நமக்கு அது கனவு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியலையா? பிறப்பு, இறப்பு இந்த மாதிரி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம இல்லையா? நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே நான் நினச்சிக்கிறோம். பின்ன நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, அதையெல்லாம் சுய அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சுய அறிவு தன்னோட ஆதாரத்தை அடையிற வரைக்கும் அது வந்து முழுமை பெறாதான். சரி, அப்படி அந்த ஆதாரத்தை அடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து கனவு தான், அது எதுலேயுமே நிஜம் இல்லை அப்படின்ற ஒரு உண்மை வந்து நமக்கு புரியுமா? சரி, அந்த ஆதாரத்தை அடையிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி செய்யணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பூ வந்து நான் பூவாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நமக்கு ஒரு சிரிப்பு வருமோ, அந்த மாதிரி தான் ஆதாரத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறது.